200 தான் பெரிது என்றால் திரைப்படம் பார்க்க வராதீர்கள் என்று இயக்குனர் பேரரசு மக்களை விமர்சித்திருப்பது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கோணம் 1. கங்குவா திரைப்படம் விமர்சகர்களால் தான் தோல்வியடைந்திருக்கிறது என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஒரு படம் நன்றாக இல்லை என்று விமர்சனம் எழுதினாலும் கூட அந்த படம் உண்மையிலேயே மக்கள் ரசிக்கத்தக்க வகையில் இருந்தால் வெற்றி படங்களாகும் என்கிற அடிப்படையை கூட இயக்குனர் பேரரசு அறியாமல் இருப்பது பரிதாபத்திற்குரியது. கோணம் 2. ஒரு திரைப்படம் நன்றாக இருக்கும்போது அதனை பாராட்டினால் புலங்காகிதம் அடைவதும் விமர்சித்தால் உடனே வரிந்து கட்டிக்கொண்டு மக்கள் மீது பாய்வதும் கையாலாகத்தனமாகவே பார்க்கப்படும். கோணம் 3. எந்த திரைப்படத்தை எடுத்தாலும் அதனை கோடிக்கணக்கில் செலவழித்து எடுத்து போட்டார்கள் என்பதற்காக மக்கள் அதனை பார்த்தே ஆக வேண்டும், விமர்சகர்கள் யாரும் வாயை திறக்கக்கூடாது என்பது ஆணவத்தை தான் எடுத்துக்காட்டும். கருத்து சுதந்திரத்தை மதிப்பதாக இருக்காது. கோணம் 4. எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ரசிகர்கள் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்துவிட்டு கைத்தட்டி பாராட்டினால்தான் நடிகர்கள் ஹீரோக்களாகவும் ஸ்டார்களாகவும் மாற முடியும். ஒவ்வொரு ரசிகர்களின் 200 பணம்தான் உங்களை கோடீஸ்வரர்களாக மாற்றுகிறது என்பதை நடிகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் உணர வேண்டும். கோணம் 5. திரைப்பட கலைஞர்கள் மக்களை விமர்சிக்கும் அளவிற்கு சென்றால் பிறகு ஏன் மக்களை நம்பி படம் எடுக்க வேண்டும்? கங்குவா படத்திற்காக இப்படி பேசும் இயக்குனர் பேரரசு விமர்சிப்பதாக இருந்தால் என்னுடைய திரைப்படத்தை பார்க்க யாரும் வராதீர்கள் என்று கூறும் துணிச்சல் இருக்கிறதா என்கிற கேள்வி சாமானிய மக்கள் மனதிலும் எழுகிறது.